RSS is an organization that has full constitutional rights to participate in the development journey of this nation. This organization comprises of people who are deeply committed to serving the nation. நாம் அனைவரும் அறிந்த RSS இன் வரலாறை நம் கண் முன்னாலேயே நேர தலைகீழா மாற்றி உண்மைக்கு புறம்பான முழு பொய்களை ஜெகதீப் தன்கர் பேசுறாரு. இந்த RSS தேசத்துக்கு என்ன வெங்காய தொண்டாற்றியது? அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தி அவரை சாதியை குறிப்பிட்டு இழிவான முறையில பேசியிருக்காரு. அவைத்தலைவர் நீக்க வேண்டும் அவை குறிப்பிலிருந்து அப்படின்னு சொன்னாரோ அந்த உரையை மிகச் சிறப்பான உரை, நகைச்சுவையும் உண்மை விவரங்களும் அடங்கிய அனைவரும் கேட்டு ரசிக்க வேண்டிய உரை அப்படின்னு மோடி ட்வீட் பண்ணியிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு இந்த கேள்விகளை எழுப்புவது அவர்களை ஆத்திரமடைய செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் அளித்திருக்கக்கூடிய பதில் எல்லாமே முழுக்க எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி தான். தொழில் முனைவோருக்கு எதிரான சதி, இந்த நாட்டில் முதலீடுகள் எதுவும் பாதுகாப்பா இருக்காது என்ற கருத்தை உலக நாடுகள் மத்தியில பரப்புவதற்கான கான்ஸ்பிரசி சதி அப்படின்ட்டாங்க. காஸ்ட் சென்சஸ் கேட்டாரு ராகுல் காந்தி, அது இந்த நாட்டினுடைய சோசியல் ஃபேப்ரிக் சமூக கட்டமைப்பை நொறுக்குவதற்கான சதின்ட்டாங்க. எதையெல்லாம் அவர்கள் செய்தார்களோ, அவர்கள் என்னென்ன சதிகளை எல்லாம் செய்து வருகிறார்களோ அதையெல்லாம் எதிர்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு புது பெயர் வைக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அவங்க ஒரு லேடி மோடி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மோடியினுடைய அத்தனை உத்திகளையும் நிர்மலா சீதாராமன் அச்சு பிசகாமல் கடைபிடிக்கிறார். எந்த கேள்விக்கும் பதில் இல்லை, மாறாக கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசி. ஒருவேளை இதையெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வெளியே பேசியிருந்தாக்கா அத்தனை இப்போ ராகுல் காந்தி தூக்கி UAPL வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ராகுல் காந்தியினுடைய நேற்றைய உரை அவர்களை பெரும் அளவுக்கு பீதி அடைய வச்சிருக்கு. அவர் ரொம்ப சிறப்பாகவும் சாமர்த்தியமாகவும் அவர் பேசினார். இந்த இந்து தொன்மத்தை சாமர்த்தியமாக இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக பயன்படுத்தி பேசினதுனால அவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் அதிகமாயிடுச்சு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மருதையன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். இன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்ஜி லால் அப்படின்ற ஒருத்தர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்னன்னா, பாஜக ஒரு தனிநபரை எப்படி எடை போடுது அப்படின்னா, அவர் RSS அமைப்பை சேர்ந்தவரா இல்லையா என்பதை வைத்துதான் ஒரு தனிநபரை எடை போடுது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்த கருத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வழக்கம் போல பாஜக தரப்புல இருந்து எழுது. அப்போ மாநிலங்களவையினுடைய சபாநாயகர் ஜெகதீப் தன்கர் இடைமறித்து ஒரு 3 நிமிடம் பேசுகிறார். இந்த 3 நிமிடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, RSS அப்படின்றது தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அப்படிப்பட்ட அமைப்பை நீங்க இப்படியாக பேசுவது தவறு. அது RSS ஆக இருக்கட்டும், இல்ல வேறு தேசத்திற்காக பாடுபடக்கூடிய எந்த அமைப்பாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் அவர்கள் அமைப்பாக செயல்படுவதற்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை மீறி நீங்கள் பேசுவது அரசியல் சாசன உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் அமைந்துவிடும். அப்படியாக நீங்க பேசக்கூடாது. RSSல முழு நேர ஊழியர்கள் தேசத்தினுடைய நலனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நீங்கள் இப்படி பேசுவது தவறு அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. அதோட சின்ன ஒரு கருத்தை தான் நான் அவங்கள்ட்ட முன்வைக்கிறேன். இப்படியாக RSS டிஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இதுவரைக்கும் எப்படி பாடநூல்களை எல்லாம் தலைகீழா திருத்துறாங்களோ அது மாதிரி நாம் அனைவரும் அறிந்த RSS இன் வரலாறை நம் கண் முன்னாலேயே நேர தலைகீழா மாற்றி உண்மைக்கு புறம்பான முழு பொய்களை ஜெகதீப் தன்கர் பேசுறாரு. RSS பேசுறாருன்றது காட்டிலும் முழு பொய்களை பேசுகிறார். இந்த RSS தேசத்துக்கு என்ன வெங்காய தொண்டாற்றியது? விடுதலை போராட்டத்தில் அவர்களுக்கு பங்கில்லை என்பது மட்டுமல்ல, விடுதலை போராட்டத்துக்கு எதிராக வெள்ளையனுடைய கைக்கூலியாக இவர்கள் செயல்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்குது. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கும் போது அதற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஷியாமா பிரசாத் முகர்ஜி முஸ்லீம் லீக்கோட சேர்ந்து இங்க அப்போ இந்து மகாசபையில இருந்தாரு. வங்காளத்துல அமைச்சர் பதவியிலேயே இருந்தார். காங்கிரசும் மற்றவர்களும் போராடி கொண்டிருந்த போது
என்பதற்கு ஆதாரம் இருக்குது. சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு எப்படி பிரிட்டிஷாருக்கு வேலை பார்த்தார், இராணுவத்துக்கு ஆள் திரட்டி கொடுத்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இவர்கள் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இவர்கள் மனுநீதி அடிப்படையில் இந்த அரசமைப்பு சட்டம் அமையவில்லை, அதற்கு எதிராக இருக்கிறது என்பதால் அதை எதிர்த்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஹிந்து லா என்ற பெயரில பழைய பால்ய விவாகம், சதி முதலான அனைத்து பிற்போக்குத்தனங்களையும் குற்றமாக்குகின்ற ஒரு சட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வந்த உடனே அதை எதிர்த்து கடுமையாக அம்பேத்கர் கொடும்பாவியை எரித்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஜனதா கட்சி ஆட்சியில எமர்ஜென்சியில கைது செய்யப்பட்டதன் காரணமாக ஜனதாவுக்குள்ள புகுந்து கொண்டு RSSலும் மெம்பரா இருந்ததுனால டியூவல் மெம்பர்ஷிப் என்ற இஷ்யூ அன்றைக்கு எழுப்பப்பட்டு அதற்காகவே கட்சியை உடைத்து பாரதிய ஜனதாவை ஆரம்பித்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குது. காந்தியை கொன்றவர்கள், சோசியலிசத்துக்கு கம்யூனிசத்துக்கு எதிரானவர்கள் பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி ஆரம்பித்த போது பித்தலாட்டமாக எங்களுடைய கொள்கை காந்திய சோசியலிசம் என்று வைத்துக் கொண்ட அயோக்கியர்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதற்கு பிறகு ராம ஜன்மபூமி பிரச்சனை எப்ப எடுத்தார்கள் என்று நான் சொன்னேன். மண்டல் கமிஷன் காலத்தில் அவர்கள் எடுத்தார்கள். அதை எடுத்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பதவிக்கு வரக்கூடாது என்பதற்கு ஆன காரியங்களை கூற செய்தார்கள். அதற்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் நடத்திய நாடெங்கும் நடத்திய படுகொலைகள், அதுல கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள், இதற்கான சான்றுகள், தரவுகள், ஆதாரங்கள் இருக்கின்றன. இதை அடுக்கி கொண்டே போகலாம். எந்த வகையிலும் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நேர்மையானவர்களாக, விசுவாசமானவர்களாக அவர்கள் ஒருபோதும் நடந்து கொண்டது இல்லை. அதை ஜெகதீப் தங்கர் தலைகீழ மாற்றி நியாயப்படுத்தி பேசுகிறார். இது மோடி நான் ஒரு பெருமை மிக்க சுயம் சேவக் என்று சொல்லி கொண்டதுல இது ஆரம்பிச்சது. இப்ப எதை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எதெல்லாம் இலைமறைவு காயாக இருந்ததோ, எதையெல்லாம் மறைத்து மறைத்து செய்து கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லுகின்ற, வெளிப்படையாக செய்கின்ற ஒரு நிலைக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை பற்றி ராகுல் காந்தி தன்னுடைய முந்தா நாள் பேசின உரையில அவர் சொல்லியிருக்காரு. நாம் ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம்னு சொல்றாரு. அந்த டீப் ஸ்டேட் என்ற சொற்றொடர் முக்கியமானது. ஒரு ஸ்டேட், அரசு, அரசு எந்திரம், அரசு அமைப்பு அப்படின்றது அந்த நாட்டினுடைய யார் ரூலிங் கிளாஸோ அவர்களுக்கு ஆதரவாக அவர்களை பாதுகாக்கும் பொருட்டு உருவாக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய அரசமைப்பும், அதாவது நாடாளுமன்றம், நீதித்துறை, நிர்வாக இயந்திரம் உள்ளிட்ட மொத்த அரசு நிறுவனம் என்பது இந்த நாட்டினுடைய ஆளும் வர்க்கங்கள், பணக்காரர்களை பாதுகாப்பதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுல மாற்று கருத்தில்லை. ஆனால் அதற்குள்ளர ஒரு டீப் ஸ்டேட் இருக்கு. அது யார்? அது யார் என்றால், இது ஒரு மதசார்பற்ற அரசு, ஜனநாயக அரசு என்ற அடிப்படையில், என்ற விழுமியங்களின் அடிப்படையில் இருப்பவர்கள் அல்லாத இந்துத்துவ நோக்கத்தை கொண்டிருக்கிற அதிகாரிகள், நீதிபதிகள், ஊடகவியலாளர்கள், இப்படி இந்த ஸ்டேட்டுக்குள்ள அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். அவங்க தான் இடியில் இருக்காங்க, அவங்க தான் சிபிஐல இருக்கிறாங்க, அவங்க தான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க, அவங்க நீதித்துறையிலும் இருக்கிறார்கள். எப்படி பல நீதிபதிகள் ராஜினாமா செய்துவிட்டு உடனே பிஜேபிக்கு மாறினாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ மத்திய பிரதேஷ் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காரு. ஏன் இத்தனை நாள் அரசு ஊழியர்களுக்கு RSSல சேர்வதற்கு தடை விதித்திருந்தீர்கள், அந்த தடையை நீக்குவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு ஒரு நீதிபதி பேசினார். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது ஜெகதீப் தங்கர் பேசியதுல எந்த வியப்பும் இல்லை. கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி உட்பட எதிர்க்கட்சிகள் எழுப்பி இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்திருக்கக்கூடிய பதில் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. நியாயமான கேள்விகள், உதாரணத்திற்கு இப்போ மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி பற்றி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விக்கு இந்தியாவினுடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய சதி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ராணுவத்துல அக்னிவீர் பிரச்சனை, அதை பற்றி பேசும் பொழுது ராணுவத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு சதின்னு பேசியிருக்கிறாங்க. இந்த சதி கோட்பாட்டை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பட்ஜெட்டுக்கு எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் அளித்திருக்கக்கூடிய பதில் எல்லாமே முழுக்க எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி தான். அதானி அம்பானியை பற்றி பேசினார். A1 A2 என்று குறிப்பிட்டு ராகுல் காந்தி பேசினார். அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு உடனே அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட்டிலுடைய தொழில் முனைவோருக்கு எதிரான சதி,
இந்த நாட்டில் முதலீடுகள் எதுவும் பாதுகாப்பா இருக்காது என்ற கருத்தை உலக நாடுகள் மத்தியில பரப்புவதற்கான கான்ஸ்பிரசி சதி அப்படின்ட்டாங்க. காஸ்ட் சென்சஸ் கேட்டாரு ராகுல் காந்தி, அது இந்த நாட்டினுடைய சோசியல் ஃபேப்ரிக் சமூக கட்டமைப்பை நொறுக்குவதற்கான சதின்ட்டாங்க. அடுத்தது அக்னிவீர் திட்டம், நாங்கள் வந்தா அக்னிவீரை ரத்து செய்வோம், இந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு பேசுனதுக்கு இராணுவத்திடையே இருக்கின்ற ஒற்றுமை உணர்ச்சியை குலைப்பதற்கான சதின்ட்டாங்க. மாநிலங்களுக்கு உரிய பங்கு அளிக்கவில்லை அப்படின்றது நாட்டை துண்டாடுவதற்கான சதி. இதுல நிர்மலா சீதாராமன் பேசுனதுல ஒரு முக்கியமான ஜோக் இருக்குது. இந்த பட்ஜெட்டை பற்றி இன்னைக்கு இந்து நாளேட்டில் அது தொடங்குது, முதல் வரி படிச்சு பாருங்க. பட்ஜெட் ஹேஸ் 2 core elements, சோசியல் அண்ட் ஜாகிரபிக்கல் இன்க்ளூசிவிட்டி. சமூக ரீதியாகவும் ஜாகிரபிக்கலா நாட்டினுடைய பிராந்தியங்களுக்கும் இன்க்ளூசிவா நாங்க தயார் பண்ணியிருக்கிறோம், எது இல்லையோ அது இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இது தொடர்பாக எழுப்பப்பட்ட எந்த கேள்விக்கும் உருப்படியான பதிலை நிர்மலா சீதாராமன் சொல்லவில்லை. மாநிலங்களுக்கு உரிய பங்கு அளிக்கப்படவில்லை, இது குர்சி பச்சாவோ பட்ஜெட், நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் உங்களுடைய கூட்டணியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வழங்கி இருக்கிறீர்களே தவிர மற்ற மாநிலங்களுக்கு எதுவும் வழங்கவில்லை என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அதுல எந்த மாநிலத்தின் பெயரும் இல்லை என்று சொன்னதை பிடிச்சுக்கிட்டு 2004-05 பட்ஜெட் காங்கிரஸ் சமர்ப்பித்த போது 17 மாநிலத்து பெயர் இல்லை, அடுத்த வருஷம் இவ்வளவு மாநிலத்து பெயர் இல்லை. இப்ப பெயர் இல்லை என்பது அல்ல பிரச்சனை. மெட்ரோவுக்கு காசு கொடுக்கல, எய்ம்ஸ் வரவில்லை, வெள்ள நிவாரணத்துக்கு கேட்ட காசு வரல, பல மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி பாக்கி நிக்குது, மன்ரேகா திட்டம் பாக்கி நிக்குது, பல மாநிலங்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று ஒவ்வொருவரும் பேசி இருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம பேர் விட்டு போச்சு அப்படின்றது, நீங்க பேரை விடலையா அப்படின்ட்டு அப்படி முடிச்சுக்கிட்டாங்க. ராகுல் காந்தி இந்த பட்ஜெட் தயாரிப்புக்கு பிறகு இவர்கள் செய்யக்கூடிய இந்த அல்வா கிண்டுகின்ற ஒரு சடங்கு, அதை குறிப்பிட்டு அவர் பேசினார். அதாவது 20 அதிகாரிகள் சேர்ந்து இந்த பட்ஜெட்டை தயார் பண்ணியிருக்கிறீங்க, அந்த 20 பேர்ல 18 பேர் ஃபார்வர்ட் காஸ்ட், ஒரே ஒரு ஓபிசி, ஒரு மைனாரிட்டி தான் இருக்கிறாங்க. இது அங்க மட்டும் நடக்கல, மொத்த நாட்டினுடைய வளங்கள் ஆக பெரும்பான்மையான மக்களுக்கு பங்கிடப்படவில்லை, மாறாக ஒரு 2% பேருக்கு தான் பங்கிடப்படுது. அதனால நீங்க கிண்டி இருக்கிற அல்வான்றது 2% மக்கள் பிரிவினருக்காக, நீங்க 2% பிரதிநிதிகள் கிண்டி இருக்கிற அல்வா அப்படின்னு அவர் சொன்னார். இதுக்கு நிர்மலா சீதாராமன் பதில் ரொம்ப வேடிக்கை. பட்ஜெட்டுக்கு பிறகு அல்வா கிண்டுவதுன்றது ரொம்ப சென்டிமெண்டலான விஷயம். 1980 முதலே இந்த சடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதை ராகுல் காந்தி கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். இப்படி யாரு அல்வா கிண்டுறாங்க, அவங்க ஜாதி என்ன என்றெல்லாம் கேட்கிறார்களே, இது நியாயமா அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறாங்க. ஜாதியை கேட்க கூடாதான். இங்க தமிழ்நாட்டுல அனைத்து சாதி அர்ச்சகர் பிரச்சனையில சாதியை குறிப்பாக உட்சாதி வரைக்கும் பேசி அதை அமல்படுத்த விடாமல் கோர்ட்டுக்கு போயிருக்கிறது அவங்கதான். கோயில் மடப்பள்ளிகளில் யார் யார் சமைக்கிறார்கள், பார்ப்பனர்கள் மட்டும் என்று விண்ணப்பம் கொடுக்க வேண்டும் என்று அதற்காக கோர்ட்ல போய் வாதாடுபவர்கள் அவர்கள்தான். இப்போ உத்தரப்பிரதேசத்துல கன்வர் யாத்திரா போகின்ற பாதையில் இது நாள் வரையில் இல்லாத ஒரு புது பிரச்சனையை, கலவரத்தை உண்டாக்கி இந்த நாட்டினுடைய சோசியல் ஃபேப்ரிக்கை உடைப்பது அவர்கள்தான். முஸ்லீம் கடையெல்லாம் அடைக்கணும், இந்து கடையில முஸ்லீம்கள் வேலைக்கு இருந்தா கூட அவங்க பெயரெல்லாம் எழுதி போடணும், முஸ்லீம் முதலாளிகளின் பெயர்கள் எழுதி போடணும் என்று சொல்லி முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பாவமும் அறியாத அவங்க பாட்டு போயிட்டு இருந்தவங்க எல்லாம் பிடிச்சு காரை பிடிச்சு அடிக்கிறது, ஆளை அடிக்கிறது என்ற வன்முறைகளை அரங்கேற்றுவது இப்ப நடக்குது. சென்ற தேர்தல் பிரச்சாரத்துல இந்த நாட்டினுடைய சோசியல் ஃபேப்ரிக்கை உடைக்கின்ற வகையில் தான் மோடியினுடைய மதவெறி பிரச்சாரம் நடந்தது. ஆக எதையெல்லாம் அவர்கள் செய்தார்களோ, அவர்கள் என்னென்ன சதிகளை எல்லாம் செய்து வருகிறார்களோ அதையெல்லாம் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். நியாயம் கேட்டால் நீங்கள் சதி செய்கிறீர்கள் என்று திருப்புகிறார்கள். அதனால நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு புது பெயர் வைக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அவங்க ஒரு லேடி மோடி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மோடியினுடைய அத்தனை உத்திகளையும் நிர்மலா சீதாராமன் அச்சு பிசகாமல் கடைபிடிக்கிறார்.
சரி, இந்த நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களை பார்க்கும் பொழுது 2 விஷயங்களை பேசும்போது எதிர்க்கட்சிகள் 2 விஷயங்களை முன்வைக்கும் பொழுது பாஜக தரப்புல இருந்து ஒரு அதிர்வு ஏற்படுறத நம்மளால பார்க்க முடியுது. ஒன்றை பொறுத்த வரைக்கும் அம்பானி அதானியினுடைய பெயர்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பா ராகுல் காந்தி உச்சரிக்கும் போது அவங்க சைட்ல ஒரு அதிர்வு ஏற்படுது. 2வது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை, இந்த கோரிக்கைக்கும் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு சரியான பதில் அப்படின்றது கிடைக்கப்பெறுவதில்லை. முதல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த கேள்விக்கு அவர்களிடம் உரிய பதில் இல்லாமையினுடைய வெளிப்பாடு என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயத்துக்கு முன்னால நம்ம ஒரு எளிய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள். விபி சிங் மண்டல் பரிந்துரை அமல்படுத்திய போது அதற்காகவே விபி சிங்கினுடைய ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி கவிழ்த்தது. 1. 2வது, மண்டல் பரிந்துரையை பற்றி RSS கருத்து என்ன? வெள்ளைக்காரன் கூட இந்து சமூகத்தை இப்படி பிளவுபடுத்த முடியவில்லை, வெள்ளைக்காரனால் கூட அவனால் முடியாத காரியத்தை விபி சிங் செய்திருக்கிறார், இந்து சமூகத்தை சாதி ரீதியாக பிளவுபடுத்தி விட்டார் என்று தீவிரமாக குற்றம் சாட்டியது RSS. அப்போ பிசி எஸ்சி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை வந்தவுடனே அதை முறியடிப்பதற்காக இஸ்லாமிய மக்களை வில்லனாக்கி பாபர் மசூதி பிரச்சனை, ரத யாத்திரை, மசூதி இடிப்பு, முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரம், இதன் வழியாக இந்து ஒற்றுமை என்று பிசி எஸ்சி மக்களை பார்ப்பன இந்து கருத்தாக்கத்துக்கு உட்படுத்துவதற்கான சதி வேலையை செய்தார்கள். இது இந்த இடஒதுக்கீடு ஜாதி, அதாவது இந்த சாதிய சமூக ஒழுங்கை குலைக்க கூடாது என்பதுதான் RSS பிஜேபியினுடைய கருத்து. இந்த சமூக ஒழுங்கை பராமரித்து கொண்டே பேருக்கு ஒரு ராம்விலாஸ் பாஸ்வான் இல்ல அவருடைய மகன் இல்ல ஓபிசியில 2 பேரு இந்த மாதிரி சிலருக்கு பதவிகளை வீசி எறிந்து இந்த சாதி சமூக கட்டமைப்பை அப்படியே இருக்கின்ற நிலைமையிலேயே பராமரிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். அதனாலதான் கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது 5 ஆண்டுகளுக்கு முன் நினைக்கிறேன், அப்போ மோகன் பகவத் பேசினார், ரிசர்வேஷன் இப்படியே கண்டினியூ ஆக முடியாது அப்படின்னு பேசி அதன் விளைவாக அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார்கள். உடனே மோடி அதை சமாளிப்பதற்கு யார் வந்தாலும் இடஒதுக்கீடை எல்லாம் எடுக்க முடியாது என்று பேசினார். இப்போ 400 பார் என்று இந்த தேர்தலுக்கு முன்னால் 400க்கு மேல் வந்தால் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவோம் என்று பேசினார்கள். இவர்கள் 400க்கு மேல் வெற்றி பெற்றால் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவார்கள், இடஒதுக்கீட்டை ஒழித்து விடுவார்கள் என்று ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்த போது பயந்து பின்வாங்கினார்கள். இப்போ மோடி நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த அரசமைப்பு சட்ட புத்தகத்துக்கு விழுந்து கும்பிட்டு அப்புறம்தான் உள்ள வந்தாரு. ஆக அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த சாதிய சமூக ஒழுங்கையும் அதை புனிதப்படுத்துகின்ற பார்ப்பன இந்து மத கோட்பாடுகளையும் பராமரிப்பது. இந்த சாதி அமைப்பை பராமரிப்பதன் மூலமாக பார்ப்பன பனியா பிரிவினர் சமூகத்தின் மேல் தட்டில் இருப்பதை உத்தரவாதப்படுத்திக் கொள்வது, இதுதான் அவங்களுடைய கொள்கை. அதனால காஸ்ட் சென்சஸ் என்று ஒன்று எடுத்தால் என்ன நடக்கும்? ஒவ்வொரு சாதியிலும் ஏழைகள் எத்தனை மடங்கு இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, சிறு தொழில் முனைவோர் எத்தனை இருக்கு, விவசாயிகள்ல நிலமற்றவர்கள் எவ்வளவு பேர், தொழிலாளிகள் எவ்வளவு பேர், படிப்பறிவு எவ்வளவு பேருக்கு இருக்குது, சிறு தொழில் முனைவோர் எவ்வளவு இருக்கிறாங்க, பெரிய முதலாளிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, லேண்ட்லார்டு எவ்வளவு இருக்கிறாங்க என்ற டேட்டாவெல்லாம் வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்தால் இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் என்ன சாதியை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டின் அதிகார வர்க்கத்தில் நிறைந்திருப்பவர்கள் எல்லாம் என்ன சாதியை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டின் மிகப்பெரிய நில உடைமையாளர்கள் எல்லாம் என்ன சாதியை சேர்ந்தவர்கள் என்ற உண்மை தெரிந்துவிடும். அந்த உண்மை தெரிந்தால் அந்த கணமே இந்து ஒற்றுமை என்ற மாய்மாலத்தை இவர்களால் தொடர முடியாது. அதனாலதான் காஸ்ட் சென்சஸ் கேட்பது சோசியல் ஃபேப்ரிக்கை உடைக்கின்ற செயல் என்று நிர்மலா சீதாராமன் கதறுகிறார். மோடி உள்ளிட்ட அனைவருமே அதை எதிர்த்து பேசுகிறார்கள். நேற்று அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தி அவரை சாதியை குறிப்பிட்டு இழிவான முறையில பேசியிருக்காரு. அந்த நீக்க வேண்டும், எதிர்ப்பு கடுமையாக வந்ததன் விளைவாக அதை அவைத்தலைவர் நீக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அது எதை அவைத்தலைவர் நீக்க வேண்டும் அவை குறிப்பில் இருந்து அப்படின்னு சொன்னாரோ அந்த உரையை மிகச் சிறப்பான உரை, நகைச்சுவையும் உண்மை விவரங்களும் அடங்கிய அனைவரும் கேட்டு ரசிக்க வேண்டிய உரை அப்படின்னு மோடி ட்வீட் பண்ணியிருக்கிறார். இந்த வக்கரத்தை எங்கே போய் சொல்வது?
இப்போ ஒரு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு உரையை பாராட்டி பிரதமர் போடுறாருன்னாக்கா இது அப்பட்டமான அவையின் உரிமையை மீறுகின்ற செயலாகும். காங்கிரஸ் அதை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இருக்கும் நாட்டில் தான் நாம் வாழ்கிறோம். இதை கேட்டதுக்கு இந்த அம்மா கங்கனா ரணாவத்னு ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்லி இருக்குது, இனிமே தோல் கலரை பார்த்து தான் பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கூட ராகுல் காந்தி சொல்லுவார் போல இருக்கு. இந்த ஆளு போதையில தான் நாடாளுமன்றத்துக்கு வராரு அப்படின்னு தோணுது, கஞ்சா அஞ்சா அடிக்கிறாரா அப்படின்றத செக் பண்ணணும். இப்படி பேசியிருக்கிறாங்க கங்கனா ரணாவத். அப்ப எந்த அளவுக்கு இந்த கேள்விகளை எழுப்புவது அவர்களை ஆத்திரமடைய செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நீங்க குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது அவை குறிப்பிலிருந்து ஒரு பகுதி நீக்கப்படுவது என்றால், அதாவது அது நீக்கப்பட்ட பகுதி அப்படின்றது ஒட்டுமொத்தமாக, அதாவது அவையினுடைய தலைவராக அமர்ந்திருப்பவர் கூட கிரண் அவர் அனுராக் தாக்கூர் பேசிய விஷயம் அப்படின்றது தவறான விஷயம் அப்படின்றது புரிந்து கொண்டுதான் அவர் அவை குறிப்புல இருந்து நீக்கிறார். அவர் பிஜேபிக்காரர் தான் அவைத்தலைவர். அப்படி நீக்கும் பொழுது பிரதமராக இருப்பவர் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு கருத்தை தைரியமா பகிர்றாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாடாளுமன்ற மரபுகள் என்று சொல்லப்படுபவை குறித்து அவர்களுக்கு இருக்கின்ற மதிப்பு இதுதான். மோடி குஜராத்ல முதலமைச்சராக இருந்த போதே அவர் சட்டமன்றத்துக்கு வரமாட்டாரு, கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்றதுதான் அவருடைய ஒரு சிறப்பான மரபு. இதற்கு முன்னால நாடாளுமன்றத்தை அவங்க எப்படி நடத்தினாங்க அப்படின்றது தெரியும். இப்போ பட்ஜெட் பற்றிய விவாதம் நடக்குது. இந்த பட்ஜெட் பற்றிய விவாதத்துல மோடியும் காணோம், அமித்ஷாவையும் காணோம். ரெண்டு பேரும் இல்லாமல் இந்த பட்ஜெட் பற்றிய விவாதம் நடக்குது. நாடாளுமன்ற விதிகள் குறித்தோ மரபுகள் குறித்தோ மோடி அமித்ஷா கூட்டத்துக்கு எந்த மதிப்பும் கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க பாருங்களேன், 10 ஆண்டுகள்ல 76 மசோதாக்கள் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்குது. பல மசோதாக்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுவின் ஆய்வுக்கு போகாமலேயே சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மணி பில் என்று ஆதார் உள்ளிட்ட பல நிதி சாராத பல விஷயங்கள் மணி பில் என்ற முறையில ராஜ்யசபா பெரும்பான்மை இல்லை என்பதை சமாளிப்பதற்காக மணி பில்லாக நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஒவ்வொரு செஷனுக்கும் சுமார் 11 அவசர சட்டம் அதை இயற்றி இருக்கிறார்கள். அதுக்கு மேல போனோம்னாக்கா கேள்வி நேரமே கிடையாது அப்படின்னு நிறுத்தி இருக்கிறாங்க. மொத்தத்துல ஒரு 100-155 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யக்கூடிய மோடி இதை செஞ்சதுல ஒன்றும் பெரிய வியப்பில்லை. அவங்க இப்போ நிர்மலா சீதாராமன் பேசுறாங்களே, இதெல்லாம் என்ன? எந்த கேள்விக்கும் பதில் இல்லை, எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. மாறாக கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசி. ஒருவேளை இதையெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு வெளியே பேசியிருந்தாக்கா அத்தனை இப்போ ராகுல் காந்தி தூக்கி யூஏபிஏல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்க பேசுறது அப்படிதான் இருக்குது. இந்த கருத்தை இப்ப DK சுரேஷ், ஏங்க இப்படி தென் மாநிலங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்க மாட்டேன்றீங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா பிரிவினை மனோபாவம் தான் தென் மாநிலத்துல தலையெடுக்கும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே மோடி, நிர்மலா சீதாராமன் எல்லாரும் பாஞ்சிட்டாங்க. என்ன பேசுகிறீர்கள்? நாட்டை துண்டாடணும்னு பாக்குறீங்களா? நீங்க துக்குடே துக்குடே கேங்கு இப்படி தொடங்கிட்டாங்க. இப்ப நிர்மலா சீதாராமன் என்ன பேசுகிறார்? இப்ப ராஜ்யசபால என்ன பேசுறாருன்னா, கர்நாடகால வரி பெங்களூர்ல தான் அதிகமா வருது, மற்ற மாநிலங்கள் மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வர்றதில்லை. அப்போ பெங்களூர்ல வரி அதிகமா வருது, இது எங்க வரி? இதை கர்நாடகாவின் பிற மாநிலங்களுக்கு சில மாவட்டங்களுக்கு செலவிடக்கூடாது அப்படின்னு பேசுவது போல இருக்கிறது நீங்கள் பேசுவது அப்படின்னு இதை ஒப்பிட்டு வக்கரமா பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள். நியாயமா 15th ஃபினான்ஸ் கமிஷன் 41 விழுக்காடு நிதி பகிர்வு தரணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. 30 விழுக்காடு தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கெல்லாம் 100க்கு 19 பைசா தான் கொடுக்குறாங்க. இந்த அயோக்கியத்தனத்தை கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இப்படி வருகிறது. நாடாளுமன்ற மரபு அல்லது இந்த நாட்டின் ஒற்றுமை, சமத்துவம், இது எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை கிடையாது. அதனால மோடி இதை பேசுவதில், இவ்வாறு நடந்து கொள்வதில் எந்த வியப்பும் இல்லை. ஏற்கனவே பிஜேபியினுடைய ட்ரோல்கள் என்று சொல்லக்கூடிய மிக கேவலமாக மதவெறியை பரப்புகின்ற, பொய் செய்திகளை பரப்புகின்ற பல பேரை அவர் பின்தொடர்ந்து என்டார்ஸ் பண்ணக்கூடியவராக தான் நம்முடைய பிரதமர் இருந்திருக்கிறார். நாடாளுமன்ற மரபு அப்படின்னு பேசும் பொழுது சமீபத்தில் ராகுல் காந்தி தான் பேசுவதற்கு ஆதாரமாக பல படங்களை நாடாளுமன்றத்துல காட்டுகின்றார். சமீபத்துல இப்போ நேற்று முன்தினம் கூட அவர் காண்பித்த ஒரு படம், இந்த அல்வாகின்ற படம்.
அதை காண்பிப்பதற்கான காரணம் இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த 20 பேர்ல எத்தனை பேர் வந்து ஓபிசியை சேர்ந்தவங்கன்றத. அப்ப அந்த படத்தை காண்பிப்பது நாடாளுமன்ற மரபுக்கு எதிரானது. அதானி அம்பானி பெயரை வந்து குறிப்பிடுவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, அப்படி இருக்கும்போது இல்லாதவர்களை பற்றி பேசுவது தவறு அப்படின்னு அவரை வந்து நாடாளுமன்ற விதிகளின் அடிப்படையில் அவர் பேசுவதை முடக்க நினைப்பது. இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற விதிகளை தூக்கி போட்டுட்டு அவை குறிப்பிலிருந்து நீக்கிய விஷயத்த பொதுவெளியில பகிர்வது. இந்த வித்தியாசத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ராகுல் காந்தி பேசின விஷயத்துக்கு இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல சதி 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 நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க. அவர் பேசும்போது 2 பேர் தான் முக்கியமா குறுக்கிட்டாங்க திரும்ப திரும்ப. ஒண்ணு அவைத்தலைவர் ஓம் பிர்லா, இன்னொருத்தர் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. ஓம் பிர்லாவை பத்தி நமக்கு தெரியும் எப்படி ஆளுன்னு. அவர் தான் கூண்டோட போன நாடாளுமன்றத்தில் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி விட்டவர். சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இந்த பிஎன்எஸ் போன்ற கிரிமினல் சட்டங்களை எல்லாம் மாற்றி கொண்டு வந்தார்கள். அதுலதான் நிறைவேற்றினாங்க. அவரு கிரண் ரிஜிஜு வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தவர். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் லட்சுமண ரேகாவை பார்த்து நடந்துக்கணும், எல்லை மீறக்கூடாது அப்படின்னு சட்ட அமைச்சராக இருந்து கொண்டு உச்ச நீதிமன்றத்தை மிரட்டியவர். அப்படிப்பட்ட நபர்கள் அவங்க. இப்ப இவங்க 2 பேரும் ராகுல் காந்தி பேசும்போது படத்தை காட்டாதீங்க, இல்லாதவங்க பேரை சொல்லாதீங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்கன்னு டெக்னிக்காலிட்டிஸை மட்டுமே சொல்லி தான் நிறுத்தினார்கள். அதற்கு பதில் சொல்லக்கூடிய துணிவோ உண்மையோ அவர்கள் பக்கம் இல்லை என்பதுதான் பிரச்சனை. முக்கியமாக ராகுல் காந்தியினுடைய நேற்றைய உரை வந்து அவர்களை பெரும் அளவுக்கு பீதி அடைய வச்சிருக்கு. அவரு ரொம்ப சிறப்பாகவும் சாமர்த்தியமாகவும் அவர் வந்து பேசினார். ஒரு சக்கர வியூகத்தில் இந்திய மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். மகாபாரதத்துல குருட்சேத்திர போரின் போது சக்கர வியூகம் என்று ஒன்று, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்குது. கௌரவர்கள் தரப்புலதான் இந்த சக்கர வியூகத்தை அமைக்கிறார்கள். யாருக்கு எதிராகனாக்கா அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவுக்கு எதிராக. அபிமன்யு போர்க்களத்துக்கு உள்ள போகும்போது அந்த சக்கர வியூகம் அதில் சிக்கி கொள்ளுகிறான். அந்த வியூகத்தில் இருந்த மிக முக்கியமான படை தளபதிகள் யாருன்னாக்கா துரியோதனன், அப்புறம் துரோணாச்சாரி, அதுக்கப்புறம் சகுனி, இப்படிப்பட்ட ஒரு 6 பேர் அவங்க தான் அதுல இருக்கிறாங்க. அந்த போல ஒரு சக்கர வியூகத்தில் இந்திய மக்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சக்கர வியூகத்தின் தளபதிகளாக இருப்பவர்கள் யார் என்றால் மோடி, அமித்ஷா, அப்புறம் அஜித் தோவல், அதுக்கப்புறம் மோகன் பகவத், அப்புறம் அதானி, அப்புறம் அம்பானி, இந்த 6 பேர் அப்படின்னு சொன்னார். இந்த சக்கர வியூகத்தை நாங்கள் உடைத்தெறிவோம். இந்த சக்கர வியூகத்தை எப்படி உடைத்தெறிவோம்னாக்கா we will come with சிவ்ஜி கி பராத். இந்த சிவ்ஜி கி பராத்னா சிவனுடைய திருமண ஊர்வலம். இது வந்து ஒரு தொன்மம், இந்து மத கருத்துல வடநாட்டுல நிலவக்கூடிய ஒரு கருத்து. அதாவது சிவனுடைய ஊர்வலத்துல பூதகணங்களும் அசுரர்கள் போன்றவர்களும் அதுல வந்து அணிவகுத்து வந்தார்கள் அப்படின்றது அந்த தொன்மம். அதை சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு, இது வந்து சிவ்ஜி கி பாராத், எங்களுடைய இது திருமண ஊர்வலம், இதுல வந்து எல்லாரும் வரலாம். எப்படி மசூதிக்குள் யார் வேண்டுமானாலும் நுழையலாமோ, எப்படி ஒரு தேவாலயத்துக்குள்ளேயும் குருத்வாராக்குள்ளேயும் யார் வேண்டுமானாலும் நுழையலாமோ, அப்படி எங்களுடைய சிவனுடைய ஊர்வலத்தை யார் வேணாலும் வரலாம். இந்த ஊர்வலத்தை வைத்து நாங்கள் இந்த சக்கர வியூகத்தை உடைப்போம். அது என்ன ஊர்வலம் அப்படின்னா இதுதான் காஸ்ட் சென்சஸ் என்று பேசியிருக்கிறார். இது இந்த இந்து தொன்மத்தை சாமர்த்தியமாக இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக வந்து பயன்படுத்தி பேசுனதுனால அவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் அதிகமாயிடுச்சு. இந்த மெட்டாஃபர்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த பூதகணங்கள் அசுரர்கள்லாம் வரலான்றத ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அனைவரும் இணைந்த அப்படின்ற ஒரு விஷயத்தை இதற்குள்ள அவர் வந்து கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வந்து இதை நாங்கள் உடைப்போம், இந்த சக்கர வியூகம் யார் யாருக்கெல்லாம் எதிரானது என்பதை அவர் பேசும்போது ரொம்ப திருத்தமாக, அது ஒரு அக்னிவீர்ல வந்து போகின்ற சிப்பாய்களுக்கு எதிரானது, விவசாயிகளுக்கு எதிரானது, தொழிலாளர்களுக்கு எதிரானது, ஒடுக்கப்பட்ட ஓபிசி, எஸ்சி மக்களுக்கு வந்து எதிரானது, மிக முக்கியமாக நடுத்தர வர்க்கம், உங்களை நம்பியிருந்த நடுத்தர வர்க்கம், அந்த நடுத்தர வர்க்கத்துக்கு எதிரானது, மிக முக்கியமாக படித்து வேலை இல்லாத கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு எதிரானது என்று அதை வந்து தொகுத்து சொல்லியிருக்கிறாரு. இவங்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்கு இவங்க அறிவிச்சிருக்கிற திட்டம் என்பது எப்படி ஒரு கேலிக்கூத்து
அது ஒரு பேண்டைட் அது என்று அதை அம்பலப்படுத்தியும் பேசியிருக்கிறார். இவை எதற்கும் பதில் இல்லாத காரணத்தினால்தான் அவங்க திரும்ப திரும்ப டெக்னிக்கலா படத்தை காட்டாதீங்க, இல்லாதவங்கள பேசாதீங்க, அதை பேசாதீங்க, இதை பேசாதீங்க. நாம் எதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா, மோடிக்கு மெஜாரிட்டி இல்லை, நாயுடுவையும் நிதிஷையும் நம்பி இருக்கிறாரு, அதனால இவங்க பலவீனம் ஆயிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க என்ற கதைகளையோ, அல்லது மோகன் பகவத்துக்கும் மோடிக்கும் முரண்பாடு, மோகன் பகவத் மோடியை விமர்சித்து பேசியிருக்கிறார், அதனால RSSக்கும் மோடிக்கும் சண்டை வந்துருச்சு என்ற புனை கதைகளுக்குள்ளெல்லாம் நம்ம போகக்கூடாது. அந்த தகராறு என்பது ஒரு அதிகாரத்துக்கான போட்டி, அவ்வளவுதான். மற்றபடி பார்ப்பன இந்துத்துவ கோட்பாட்டில் அவர்களுக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லை. அதைத்தான் ஜெகதீப் தங்கர் பேசியிருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு விரைவாக இவர்களை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்கு என்ன வேலைகள் உண்டோ அந்த வேலைகளை எதிர்க்கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் செய்யணும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.